மிஸ்டர் நாகராஜ், யார் இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா? அதை மட்டும் நீ சொன்னா போதும். உன் வேல்யூ என்ன? 10 லட்சம். என்ன 10 லட்சம் சொன்னா உடனே நான் பல்ல ஈன்னு காட்ட நினைச்சியா? 20 லட்சம். வேற பணம் பேசுற வேலையை என்கிட்ட வச்சுக்காதீங்க. 30 லட்சம். 30 லட்சமா? என்ன சொல்றீங்க? 40 லட்சம். 40 லட்சமா? ஏப்பா, உங்க வீட்டுல என்ன பணம் மரத்துல கைக்குதா? 50 லட்சம். லட்சம் ஃபைனல் பண்ணிக்கலாம். நீ மகா மேல போட்டிருக்க கேஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க. நம்ம டீலை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே. ஓகே, நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஆனா அதிக டைம் எடுத்துக்காத. மகா அந்த மாதிரி டர்ட்டி பிளேஸ்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. நீ முடிவெடுத்ததும் எனக்கு கால் பண்ணு. திஸ் இஸ் மை கார்டு. வாங்கிக்கோங்க சார், வாங்குங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சது. நாங்க வரோம். சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, சரிங்களா? வா ப்ரோ, போலாம். அப்புறம் பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப சோடா கலந்து அடிக்காதீங்க, கிக்கே இருக்காது. இளநீ கலந்து அடிங்க, செம்ம கிக்கா இருக்கும். ஏப்பா, சாருக்கு ஒரு இளநீ. வரங்க. நேரம் ஆக ஆக பதட்டமாக இருக்குதுக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் என்னத்தை உளறி வச்சானோ. இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டில் சாப்பாடா இல்லை ஜெயிலுக்குள்ளதான் சாப்பாடான்னு தெரியலக்கா. டேய், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அக்கா, எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடலாமா? டேய், நீ சும்மா இருக்க மாட்டியா? சும்மா தத்து புத்துன்னு உளராம கொஞ்சம் சும்மா இரு. அக்கா, கார் வந்துருச்சு. கன்ஃபார்மா அவனுங்க உண்மை தெரிஞ்சுதான் வரானுங்கன்னு நினைக்கிறேன். பாக்க எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பேசாம இங்கேயே உட்காரு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நான் உட்கார்றது இருக்கட்டுக்கா, நீ ஏதாவது பதட்டத்துல காட்டி கொடுத்துறாதக்கா. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்கிற மாதிரி கேஷுவலா இரு. ப்ரோ, சும்மா அசத்திட்ட ப்ரோ. என்னடா? இப்பதான் என் அண்ணன் சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒரு காரியம் பண்ணிருக்க. டேய், என்னடா? அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு டீல் சொன்ன பாரு, நானே மிரண்டு போயிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் நோ சொல்ல முடியாதபடி ஒரு ஆஃபர் சொன்ன பாரு. இனிமே அவன் எஸ்கேப்பே ஆக முடியாது ப்ரோ. செம ப்ரோ, அசத்திட்டேன். டேய், சரி வா வா. அக்கா, கையெல்லாம் தட்டிட்டு வரானுங்க. நமக்கு களி கன்ஃபார்ம் தான் போல இருக்குதுக்கா. டேய், சும்மா இருடா. விக்ரம், இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுனீங்களாப்பா? என்னப்பா சொன்னாரு? நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்கேம்மா. அவர் கொஞ்சம் ப்ரோ 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 ப்ரோ
ஒரு நிமிஷம், நடந்த விஷயத்தை எப்படியா சொல்றது? நான் சொல்றேன் பாரு இப்போ. அம்மா, விக்ரம் யூஎஸ்ல இருந்து வந்தப்ப கூட நான் அவ்வளவு பெருமைப்படல, சந்தோஷப்படல. ஆனா இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தோரணையா ஒரு டீல் பேசினான் பாரு. மிரண்டே போயிட்டாமா. அந்த இன்ஸ்பெக்டரே அசந்து போயிட்டாப்ல. எல்லா உண்மையும் சொல்றேன்ட்டாரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ, அசத்திட்ட. என் கண்ணே போட்டுருச்சு. சாயந்தரமா சுத்தி போடுறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. விக்ரம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. நான் ஒரு டீலை சொல்லி இதை பண்ணுறேன், நீங்கள் மகாவை ரிலீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாப்பிள்ள சொன்னாரு? கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சொல்றேன்னு சொன்னாரு. கேக்குதா? யாரு ப்ரோ போன்ல? நம்ம இன்ஸ்பெக்டரடா, நாகராஜ். எடுத்து பேசு ப்ரோ. அவன் போன்ல ஒரு ரிங் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. பேசு. ஹலோ சார், நான் நாகராஜ் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். உங்க நம்பரை நான் அப்பவே சேவ் பண்ணி வச்சிட்டேன். நீங்க ஒரு டீல் சொன்னீங்கல்ல? ஆமா, 50 lakhs கொடுக்கறதா சொன்னோம். அதுக்கு ஃபேவரா நீங்க மகாவை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு யாரு மகா மேல கேஸ் போட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமா, அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். வாட்? ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ so much இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ so much. வெரி கைண்ட் ஆஃப் யூ. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாளை காலையில 50 lakhs ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட 2 விஷயத்தையும் பண்ணிடுறேன். கண்டிப்பா 50 lakhs நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ப்ரோ, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அதான்டா, நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டா மகாவை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ, அப்புறம் அந்த இன்னொரு மேட்ரு. அதுவும் தான். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையவும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ, அட்டகாசம் ப்ரோ, மாஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு அண்ணி வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல? சூப்பர். ஆனா ஒண்ணு ப்ரோ, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற உண்மை மட்டும் தெரியட்டும். நம்ம அண்ணி மேல போய் கேஸ் கொடுத்து லாக்அப்ல இருக்க வச்சவங்கள அடிச்சு தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வந்து பழைய செருப்ப மாலையா போட்டு ஊர்வலமா நான் கூட்டிட்டு வரல. என் பேரு விஜய் இல்ல ப்ரோ. வாமா, வண்டியில ஏறியா? அந்த வண்டியில ஏறு. வா, வா, வாமா. வண்டியில ஏறியா? வண்டியில ஏறு. வண்டியில ஏறியா? வாயா. சார், ஒரு நிமிஷம், இத வரேன். சார் இருங்க. எனக்கு ஒரே ஒரு சபதம் இருக்கு. அது மங்கம்மா சபதத்தை விட பெரிய சபதம். அதை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இத வரேன்.
இந்த வரேன். மாமா சும்மா போனா மரியாதை இருக்காது. அதனால என்ன பண்றீங்க? இந்த மாதிரி மாலையை போட்டுட்டு போ. டேய் விஜய், டேய் ஓவரா போற. வெக்கப்படாத மாமா. இந்த மாதிரி போனனாதான் உனக்கு மரியாதையாவும் கௌரவமாவும் இருக்கும். அம்மா, நீங்க பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் ஜெயில உட்கார்ந்து கழித்துனுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல புத்தி வரும். மிஸ் யூ மாமா. சார், உடனே வண்டியில ஏத்தாதீங்க. ஒரு 4 தெரு நடக்க வச்சுட்டு அப்புறமா வண்டியில ஏத்துங்க. அப்பதான் எங்க அம்மாவுக்கும் எங்க மாமாவுக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். மாமா போயிட்டு வரட்டா? அம்மா பாய். மிஸ் யூ சோ மச். பை பை. வர்ஷா, டிரைவர் வண்டி எடுத்துட்டு பின்னாடி வையா. சார் வாங்க. வாமா போலாம். ஆமா வாமா. ஹலோ சொல்றேன்ல, நடந்து வா. நான் சொல்லிட்டேன். பாய் சலாம் அலைக்கும் பாய். தர்மம் பண்ணுங்க பாய். பசிக்குது. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வளைச்சு சாப்பிடலாம்ல. இப்படி வந்து பிச்சை எடுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? அண்ணே, ரொம்ப வருஷமா உழைக்காம உட்கார்ந்து சாப்பிட்டே பழகிட்டோம். திடீர்னு எங்களால அதை மாத்திக்க முடியல. எதா இருந்தா கூட தம்பி போயா. ஐயா, பாய் பாய் நீங்களே ஏதாவது போடுங்க பாய். அம்மா போடுங்கம்மா. சார் சார் போடுங்க சார், ப்ளீஸ் சார் போடுங்க சார். அம்மா சார் சார் போடுங்க சார். சார் சார் பிச்சை போடுங்க சார், போடுங்க சார். என்ன மாப்பிள்ள, தட்டுல போட சொன்னா தலையில போடுற, இதுல போடு. இந்த போடு போதுமா இல்ல இன்னும் 2 போடு போடட்டுமா? என்ன மாப்பிள்ள, மாமாங்கிற மரியாதை இல்லாம அடிக்கிற? பின்ன இமேஜினேஷனுக்குள்ளேயே போயிட்ட போல இருக்க. அது வந்து சும்மா யோசிச்சு பார்த்த மாப்பிள்ள. சும்மா யோசிச்சு நேரத்தெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காத மாமா. வீட்டுல இருக்கிற பழைய செருப்பெல்லாம் எடுத்து ஒரு செருப்பு மாலையை நீயே ரெடி பண்ணி வை. ஏன்னா நாளைக்கு தேவைப்படும் பாரு. நாளைக்கு இன்னும் தரமான சம்பவம்லாம் காத்துட்டு இருக்கு. ப்ரோ வா ப்ரோ போலாம். நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான். அக்கா மோசம் போயிட்டக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி கட்சி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா. விஜய் மாப்பிள்ள சொன்ன மாதிரி நாளைக்கு செருப்பு மாலை கன்ஃபார்ம் தான் போல இருக்குதுக்கா. புலி, அந்த இன்ஸ்பெக்டருக்கு போனை போடு. போடுறக்கா. அம்மா வெக்க 50 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு டீலிங். அது வெறும் பிச்சை காசு 5 லட்சம் ரூபாயில முடிக்க பார்த்துருக்கீங்க. உங்க போனெல்லாம் அட்டன் பண்ணவே கூடாது. அடிக்கிட்டோம். அக்கா, அவ போலீஸ் புத்திய காமிச்சிட்டாக்கா. போனை எடுக்க மாட்டேங்கிறாக்கா. திரும்பவும் கால் போடு. மறுபடியும் அடிச்சா நான் எடுத்துருவேனா பிச்சைக்கார பசங்களா 5 லட்சம் ரூபாயில முடிக்க பார்த்துருக்காங்க. அக்கா, விக்ரமுக்கெல்லாம் போன் பண்ணி பேசுறவன் நம்ம போன எடுக்க மாட்டேங்கிறக்கா. கவுத்துட்டா. நாளைக்கு செருப்பு மாலை கன்ஃபார்ம் தான் போல இருக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஐயோ அக்கா.
கட்டுக்கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நான் கேட்ட பணம் உடனே வேணும். உன் காதல் கணவன் விக்ரம் இருக்கான்ல, அவனுக்கு 5 லட்ச ரூபாலாம் ஒரு பணமா? அவன்கிட்ட சொல்லி பணம் கொடுக்க சொல்லு. நீங்களாம் சொகுசாக சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் பணத்துக்காக உங்ககிட்ட லோன் அலையணுமா? எங்களை நான் மாதிரி அலைய விட்டு தான் பணத்தை கொடுப்பீங்க, அப்படி தானே? தெரியும் உன் புத்தி. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிட்டல, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். நான் இப்போவே போய் நேரம் உங்கள் அக்கா கிட்ட பணம் கேட்குறேன். அவள் உடனே கொடுக்குறாளா இல்லையான்னு பார்ப்போம். விக்னேஷ் விக்னேஷ் ப்ளீஸ் விக்னேஷ், நான் வெளியே வந்த உடனே பணத்தை கொடுத்துட்றேன். ப்ளீஸ் விக்னேஷ் விக்னேஷ் ப்ளீஸ் விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ். மகா, அக்கா, நேத்து உன் வீட்டுக்கார் வந்து போனதுல இருந்து ரொம்ப குஷியா இருந்த. இப்ப என்னடா ரொம்ப கவலையா இருக்க? உன் வீட்டுக்கார் உன்னை வெளியே எடுப்பாருங்கிற நம்பிக்கை போச்சா? அந்த நம்பிக்கைலாம் எனக்கு நிறையவே இருக்குக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் 1-2 நாள்ல அவர் என்ன வெளியே எடுத்துருவாருக்கா. அப்புறம் என்ன மகா, ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? கவலை மட்டும் இல்ல, ரொம்ப பயந்த மாதிரி இருக்க. அது உண்மைதான்க்கா, கொஞ்சம் பயம்தான். ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. என்ன பயம் மகா? என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ரொம்ப பயம்தான்க்கா, பெரிய பிரச்சனை தான். ஆனா அதை இப்போ என்னால சொல்ல முடியாதுக்கா. ஏதாவது உதவி பண்ணலான்னு கேட்டேன். அக்கா, அது ரொம்ப பர்சனலான விஷயம்க்கா. எங்க குடும்பத்தோட கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நான் என் புருஷன்கிட்ட கூட ஷேர் பண்ணதில்ல. தேவைப்பட்டா நான் அதை இன்னொரு சமயத்துல சொல்றேன்க்கா. ப்ளீஸ்க்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறேன்? உனக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தான் கேட்டேன். சரி, உன் இஷ்டம். அக்கா, எனக்கு உதவி செய்யறதா இருந்தா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? என்ன மகா? அக்கா, நான் ஒரு ஃபோன் பேசணும்க்கா. எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? உன் ஃபோன் இங்க இல்லையே. இல்ல, என் ஃபோன் வேண்டாம்க்கா. உங்க ஃபோனா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு கொடுத்துறேன். அதிகாரிங்களா வர நேரம், சட்டுன்னு பேசிட்டு கொடுத்துரு. நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன். தேங்க்ஸ். ஷோ, அக்கா ஃபோன் எடுக்கா. ஹலோ, யாரு? அக்கா அக்கா அக்கா, நான் தான் மகா பேசுறேன். மகா, நீ எப்படி இருக்க மகா? அக்கா, நான் நல்லாதான்க்கா இருக்கேன். லாக்அப்ல எப்படி மகா நல்லா இருப்ப? உன்னை நினைக்காத நேரமே இல்ல மகா. மனசெல்லாம் ஓ நினைப்பாவே இருக்கு. லாக்அப்ல உன்னை வந்து பார்க்க எனக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் நான் வந்து பார்க்கல. நீ தப்பா நினைக்காத. அக்கா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதாக்கா? மாமாவும் விஜயும் உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்றாங்க. எப்படியும் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாங்க. நீ பயப்படாத. அக்கா, நான் கவலைப்படலக்கா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஆனா நான் இப்ப கூப்பிட்டது வேற ஒரு விஷயத்துக்குக்கா. என்ன? என்னாச்சு? அக்கா, அந்த விக்னேஷ் அங்க வந்தானா? இல்லையே மகா, அவன் இங்க வரல. அக்கா, அவன் நேரா ஸ்டேஷனுக்கே வந்துட்டான்க்கா. என்னடி சொல்ற? ஸ்டேஷனுக்கே வா? அவன் அங்க எப்படி வர முடியும்? அதையும் அவனே சொல்றான்க்கா. ஸ்டேஷனுக்கே வந்து பாக்குறேன்னா என் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். என் கால சுத்தின பாம்பு இப்ப ஓ கழுத்தையும் சுத்துறான் பாரு. சரி, அவன் என்னடி சொன்னான்? அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னல, அதை எப்போ தருவேன்னு கேக்குறான். நான் லாக்அப்ல வேணும்னே மறைஞ்சிருக்கேன்னு அவன் சொல்றான்க்கா. அவன் என்னென்னமோ கண்டதை பேசுறான்க்கா.
அவன் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருந்தான். வேற என்னெல்லாம் சொன்னா? நான் வெளியே வந்ததும் பணம் தரேன்னு சொல்றேன். அவன் அதை சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறான். இப்பவே வேணும்னு வர சொல்றான். உன் புருஷன் கிட்ட சொல்லி உடனே கன்வின்ஸ் பண்ணி தர சொல்றான். நான் அதை முடியாதுன்னு சொன்னேன். கடைசியா நானே போய் ஐஸ்வர்யா கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. நான் எவ்வளவோ நிறுத்த ட்ரை பண்ணேன்க்கா. அவன் பாட்டுக்கு நிக்காம போயிட்டே இருந்தான். அக்கா, அவன் இன்னும் அங்க வரல. ஒரு நிமிஷம் இரு மகா. ஒரு செகண்ட் கால் வந்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு பாக்குறேன். மகா, ட்ரூ காலர்ல விக்னேஷன் தான் வருது. விக்னேஷ் அக்கா. குடும்பம் அக்கா 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 ப்ளீஸ்க்கா, முக்கியமான சமயத்துல போனை கட் பண்ணிட்டீங்களே. அதிகாரிங்க எல்லாம் வர நேரம். நான் உனக்கு போன் கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் வேலை போயிரும். நாளைக்கு பேசிக்கலாம். நீ போய் உள்ள உட்காரு. அக்கா 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 ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு கால்க்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு கால் பேசிட்டு உடனே கொடுத்துறேன். முக்கியமான விஷயம்க்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். அதுக்காக தான் உங்ககிட்ட போனே வாங்கினேன்க்கா. அப்புறம் எதுக்கு வேற கதை பேசிட்டு இருந்த? இப்ப தர முடியாது, அப்புறமா பார்க்கலாம். நீ போய் உள்ள உட்காரு. அக்கா அக்கா அக்கா. கடவுளே, அவன் அக்காவை என்ன சொல்லி மிரட்ட போறானோ? அக்கா அவனோட மிரட்டல் எல்லாம் தாங்க மாட்டாளே. இப்ப என்ன செய்யறது?